வணக்கங்க. இது புரட்டாசி மாசம். இதனால இன்னைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தமிழகத்துல அறுபடை வீடுகள் கொண்ட முருகனுக்கு மேலும் ஒரு வீடாக விளங்கிட்டு இருக்கிறது நம்ம ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற வேலப்பர் கோயில் தான். வேலப்பர் கோயில் பழங்காலம் தொட்டே கண்டமூர் ஜமீனுடைய அவர் தான் முத இதை பில்ட் பண்ணுவார். ஸோ அப்போ இருந்தே கடந்த 200 300 ஆண்டுகளுக்கு மேலாக வேலப்பர் கோயில் இருந்து வருது. இப்போ நம்ம ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல பண்ணியிருக்கோம். பக்கத்தில் மக்கள்லாம் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க தோட்டத்தில். ஸோ இதுதான் ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ சுற்றிலும் மவுண்டைன் மலைகள் ரொம்ப சூழ்ந்துருக்கு. ஸோ கவர்மெண்டோட ஃப்ரீ வண்டி வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கீழே வந்துட்டோங்க, கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் முதலுடைய இந்த தோரண வாயில்னு சொல்லுவாங்களே, என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய மக்கள் இந்த பூ அபிஷேகம் பண்ணுற பொருட்கள்லாம் விற்றுட்டு இருக்காங்க, கீழே இருந்து மேலே வரைக்குமே. ஸோ இந்த கோயில் ஹெச்ஆர்என்சின் கீழே இந்து சாரிட்டபிள் அந்த இதில் வந்துகிட்டு இருக்குங்க. அறநிலைத்துறையின் கீழ் இந்த கோயில் இருக்குது. ஸோ இதான் மேலே ஒரு கோயிலினுடைய மேற்பார்வை, கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்களே, ட்ரோன், அந்த மாதிரி எடுத்த வீடியோ. ஸோ மக்கள்லாம் எவ்வளோ சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க, முருகனை. பின்னாடி இருக்கிறது சிவபெருமானு ப்ளஸ் பிள்ளையார், எல்லா 2-3 சாமிகளும் உள்ளே இருக்குது. நான் க்யூவில் நிற்கிறோம். எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறான்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி அதிகமான கூட்டமாக இருந்துச்சு. இம்ட்டுக்கும் நாங்கள் கட்டணம் கட்டி தான் வரிசையில் இருந்தோம். பக்கத்துலேயே அவங்க தேங்காய் உடைக்கிறவங்க தேங்காய் உடைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதில் தேங்காய் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு, இதோட இதுதான் அந்த கோயிலினுடைய கருவறைக்கு உள்ள அந்த சாமியினுடைய பில்டிங்கு. ஸோ இங்கே இருந்தாங்க பார்த்து சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு வெளியிலேருந்து படுக்கும்போது உள்ளே பொட்டை எடுக்க விடலை. ஸோ நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து சாமியோட பார்க்குறது நேராக தான் இருக்கிறது தான் சாமியோடைய கருவறை. ஸோ இது வெளியே இருக்குது மயில் இதுலேருந்து நம்ம சாமியை கும்பிட்டோம். ப்ளஸ் உள்ளே போய் கூட்டம் அதிகமானதுனால வேக வேகமாக அனுப்பிட்டாங்க. ஸோ அருமையான ஒரு வியூ பாயிண்டாக இருந்துச்சுங்க. மேலும் ஒரு மன அமைதியான ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. ஸோ எவ்வளோ மக்கள்லாம் சாமியை கும்பிட்டு படிக்கட்டிலே மேலே மலையிலேயும் உட்காந்துட்டா. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 100 படிக்கட்டு படிக்காத ஏறினதில் 100 படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டோம், சாமியை பார்த்துடலாம். பக்கத்துலேயே குகை இருந்துச்சு, பழங்கால குகை. அவர் வேலப்பர் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் குளிக்கிற இடம். இந்த சின்ன பிள்ளை பாருங்கள் எவ்வளோ குளிக்குன்னு சொல்லிச்சு. அப்புறம் 2வது ஃபீல் பண்ணிடுச்சு, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு தண்ணி. ஸோ அதனால் இருக்குது. ஸோ ஐயா ஒருத்தர் உள்ள தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கார். நாங்கள் முன்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக போயிருந்தோம். அப்போல்லாம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. 5 வருஷம் ஆகும் அப்போ போயிருந்தோம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. டேரெக்டாக நாங்கள் உள்ளே போயிட்டு மேலே பாறைகள்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரொம்ப பில்டிங்கை பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போயும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க மலை மேலே ஏறுறதுக்கு. ஏன்னா மேலே தீர்த்த தண்ணியில் எல்லாமே கற்பனை பண்ணுறாங்க. முடிஞ்சுங்க, நம்ம சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வெளியே படிக்கட்டில் நம்ம வீடியோ போட்டோம். ஸோ கடைசியாக பொறிப்பொறியில் வைத்தாங்க. பொறி வைத்துட்டு இதாங்க என்ட்ரன்ஸு. மேலே மலையில் ஏறுறதுக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பண்ணு. நம்ம பொறி வாங்கிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. இப்போ கீழே வண்டிலாம் புது அரசாங்க வண்டிலாம் வெளியே நின்றுருக்கு. அந்த 2 பார்த்தீங்கன்னா அரசாங்க வண்டி. இந்த வண்டி மூலிமா மக்கள் கிளம்புவாங்க. நன்றிங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.